மகள், மகத்துவம் சிறந்த மகள், பொங்கும் அருள் தரவே புகழ்மகளே ஆன மகள். பொங்கல் திருநாளின் புலிவெல்லாம் நமக்காக்கி ஆசியுரை தந்தாள். அவள் தந்த ஆசியுரையை, அளவில்லாத அருளின் உரையை, மகனான சக்தி அவர் மனமு வந்து நமக்களித்த சத்திய வார்த்தைகளை சந்ததி மகிழ்ந்திடவே சக்தி மகளாகி வந்த சக்தி மகன் சொன்னதனை எளிய தமிழ் மூலம் இன்றுமக்கு படைக்கின்றோம். கேளுங்கள் கேளுங்கள், மகிழலாம், மயங்கலாம், பக்தியாய் நினையலாம், பாசத்தில் நனையலாம். மகனே மகளே, தை பிறந்தால் வழி பிறக்கும், பிறக்கும் வழி நல்லதானால் நல்ல பலன் தருமென்றால் நானிலத்தில் பெரியோர்கள் நல்வார்த்தை சொன்னார்கள். பெரியோர்கள் சொன்னவற்றை பின்பற்றி வாழ்ந்தோமோ? இல்லையே. அதனால்தானே இத்தனை கஷ்டங்கள் இன்றைய மனிதருக்கு. இயற்கை என்பது இதயம் போன்றது. இயற்கை என்பது இதயம் போன்றது. இதயம் எப்படி எல்லோருக்கும் முக்கியமோ, இதயம் காப்பது எப்படி எல்லோருக்கும் முக்கியமோ, அதுபோல இயற்கையை காப்பதும், இயற்கையில் வாழ்வதும், இயற்கையை வாழ்த்தி, இயற்கையை போற்றி, இயற்கையை வணங்கி வழிபட்டு வாழ்வதும் முக்கியமே. மார்கழி மாதம் மிக நல்ல மாதம். யாரதை சொன்னது நல்லது அல்லது ஆனது மார்கழி என்று? யாரதை சொன்னது? பீடுடையது, அதாவது பெருமையுடையது என்று அர்த்தம். பீடுடைய மாதத்தை, பெருமையுடைய மாதத்தை பீடை மாதம் என பேசுவது எப்படி? வாழ்க்கையின் இருபுறம் அகமும் புறமும். பொருட்களிலும் உண்டு இருவகைதானே. அகப்பொருள் என்னும் பொருள் ஒன்று, திடப்பொருள் என்னும் பொருள் இன்னொன்று. எண்ணங்கள், ஆசைகள், மனத்தின் பதிவுகள் அகப்பொருள் ஆகும். தினம் தினம் நாம் எல்லாம் உபயோகிக்கும் பொருள்களை திடப்பொருள் எனலாம். வருடம் பூராவும் பயன்பட்ட பொருள்களை போதும், இவையெல்லாம் பயன் தராது இனிமேல் என்று வீட்டுக்கு வெளியே போக்கிக் கொளுத்துவது போகி பண்டிகை. வீட்டுப் பொருள்கள் வீணான போது போட்டுக் கொளுத்துவது எல்லாம் சரிதான். உள்ளத்தில் குப்பைகள் எத்தனை எத்தனை, எண்ணத்தில் குப்பைகள் எத்தனை எத்தனை. தீய எண்ணங்கள், தீய நினைவுகள், தீய உணர்வுகள், தீய செயல்கள், எத்தனை குப்பைகள் இதய கூடையில். எல்லாம் போட்டு பொசுக்கிவிட நீங்கள் புறப்பட வேண்டாமா? அப்படி பொசுக்கிவிட்டால் அடுத்த நாள் தை பிறந்து விட்டால் தை 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 என தாளங்கள் போட்டு ஐ ஐ ஐ என ஆனந்தப்பட்டு உற்சாகம் பிறக்கிறது, உள்ளமெல்லாம் நிறைகிறது. கடந்த வருஷத்தின் கஷ்டமெல்லாம் தொலைக, வருகின்ற வருஷத்தில் வளமெல்லாம் நிறைக, இனிமையெல்லாம் வருக என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பூமியிலிருந்து புதிய மண் எடுத்தீர்கள், புதியதோர் அடுப்பு வைத்தீர்கள், புதுப்பானை அதன் மேலே பொட்டும் கிழங்கும் பூவும் மஞ்சளும் பொருந்த வைத்து கற்பூரம் காட்டினீர்கள். பானையில் கொஞ்சம் அருகம்புல்லை போட்டு பொங்கல் வைத்தீர்கள். அது பொங்கி வரும் வேளையிலே புதிய மகிழ்ச்சியால் பொங்கும் மனம் போல பொங்கலும் உதித்தது, பொங்கலும் கொதித்தது. தை தை எனவே, ஐ ஐ எனவே. பொங்கல் மட்டும் என்ன, இயற்கை பொருள்களால் இயற்கையை வணங்கும் இனிப்பான விழாதானே. 7 வண்ணங்களில் ஒன்றாய் ஆக்கும் இயற்கை சூரியனை ஏத்துவதுதானே. பொங்கல் பொங்கும் இனிப்பை போலவே ஏழைகள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஏழைகள் வாழ்வில் மகிழ்ச்சியே பொங்க, தர்மம் எங்கும் தழைத்து பொங்கட்டும். தர்மம் பொங்க, தர்மம் செய்யுங்கள்.
நல்ல எண்ணங்களே நலமெல்லாம் பெருக்கும். நல்ல மனங்களே நல்ல மழை கொடுக்கும். எண்ணங்கள் அழுக்கானால், எண்ணங்களில் அழுத்தம் தந்தால் எண்ணங்கள் தீயன ஆகும். எண்ணங்கள் தீயே ஆகும். அவனையே அவனவன் எண்ணங்கள் அழித்துவிடும். பொங்கலுக்கு முந்திய நாள் போகி வரட்டும் என்று காத்திருக்க வேண்டாம். தீய எண்ணங்களை, மனதின் மாசுகளை, அகத்தின் அழுக்குகளை, நியாயமற்ற ஆசைகளை நித்தம் நித்தம் போக்கியே நீங்கள் பொசுக்கியே விடுங்கள். பிள்ளைகளே, போகி பண்டிகையை பொழுதெல்லாம் கொண்டாடுங்கள். நல்ல மனப்பொங்கலை நாளெல்லாம் பொங்குங்கள். எண்ணங்களை, உணர்வுகளை, இதயமாம் இயற்கையினை ஏத்துங்கள், வாழ்த்துங்கள். தோன்றும் முன்னமே தோன்றாமல் தீய எண்ணங்களை வேரோடும் தூரோடும் வெட்டி எறியுங்கள். நல்ல மனங்களையே நான் என்றும் நாடுவதால் நல்ல மனங்களையே நாள்தோறும் வளருங்கள். தென்னை மரத்தின் தீமையில்லாத குருத்து பல பல பாளைகள் கட்டும். பூக்களை பூக்கும், காய்களை காய்க்கும். குருத்துகளை வண்டுகள் குடைந்து தின்றுவிட்டால் மரத்தாலே பயனுண்டா? மக்களே சொல்லுங்கள், நல்ல குருத்து இல்லை என்றால் மரத்துக்கு பெருமை உண்டா? நல்ல குணம், நல்ல எண்ணம் நாளும் இல்லை என்றால் மனதுக்கு பயனுண்டா? மக்களே, நினைத்து பாருங்கள். வளமான குருத்து போல வளமான மரத்தை, நல்ல எண்ணங்களை பொங்கப் பாருங்கள். மனம் கெட்டால் மதி கெடும், மதி கெட்டால் விதி கெடும், விதி கெட்டால் விளைவுகளும் கெடுமல்லவா? உள்ளத்தின் நிழல்தான் ஒருபோதும் படியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விளக்கை அவ்வப்போது பார்த்துக் கொள்வது போல குருத்தை, தென்னை மரத்தை அவ்வப்போது பார்த்துக் கொள்வது போல உங்கள் குழந்தைகள் என்னும் குருத்தையும், மனத்தின் எண்ணம் என்னும் மரத்தையும் கவனித்து பார்த்துக் கொள்ளுங்கள். தர்மத்தை எந்த ரூபத்திலும் வளர்க்கலாம். தாய் நான் தர்மம் வளர்ப்பது போல் தரணியில் நீங்களும் தலைமுறை தலைமுறையாய் தலை நிமிர்ந்து வாழலாம். இயற்கையை வணங்கு, அதுவே உன் இதயமாகும். இதயமாகி மனிதன் உன்னை, ஏன் மனித இனத்தையே வாழ வைக்கும். அறிவு இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், சொத்து இருக்கலாம். ஆனாலும் என்ன, என்னுடைய அருள் உனக்கு இல்லாமல் போகுமானால்? அறிவு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், படிப்பு இருக்கலாம். ஆனாலும் என்ன பயன்? என்னுடைய அருள் உனக்கு இல்லாமல் போகுமானால்? அருளும் தர்மமும் அனுதினமும் பொங்கிட, உள்ளம் பொங்கிட, உவகை பொங்கிட, தர்மமும் தர்மத்தாயின் அருளும் தானாய் பொங்கிட, நல்ல உற்பத்திகள் நாளெல்லாம் பொங்கிட, உற்சாகம் பொங்கிட உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துகள் சொன்னேன். வாழிய நீங்களே. பொங்கல் திருநாளை பொலிய வைத்திடும். பொங்கல் திருநாளுக்கு பயன்களை தந்திடும். பொங்கல் விடியலுக்கு பூபாலம் பாடி வரும். அப்படி கொண்டாடினால் பொங்கிடும் பொங்கல் போல் உள்ளத்தில் உற்சாகம் ஒரு ஊற்றாக பொங்கி வரும். உள்ளத்தில் ஓர் உவகை ஓர் ஆறாக பெருகி வரும். மனதிலோ மகிழ்ச்சி மாறாமல் பொங்கி வரும். மங்களம் பொங்கும் மனையெல்லாம் தங்கும். இப்படி இப்படி என்று பெரியவர்கள் காலங்காலமாக எப்படி எப்படி எடுத்து சொன்னார்கள். சொன்னதையெல்லாம் சொன்னபடி செய்யாமல் எப்படி எப்படியோ வாழ்ந்ததால் தானே இத்தனை துன்பம், இத்தனை துயரம் இந்த பூமியிலே. சொன்னது கேட்கவில்லை, என்னது ஆனது? பெய்யென பெய்த மழை பெய்யாமல் போனது. பூமி காக்க வந்த மழை பொய்யாகி போனது. இனியாவது இயற்கையை ஏத்துவோமா? வாழ்த்துவோமா? வணங்குவோமா?
இயற்கையோடு இணங்குவோமா? இனியாவது இயற்கையின் தவிர்க்கவே முடியாத தன்மையை அறிவோமா? இயற்கை தாயின் திருவடி பணிவோமா? இதை உணர்ந்தாலே இனிமேலே குடும்பத்தில் குழந்தைகளை பெற்றவர்கள் காப்பது போல சமுதாயத்தில் நலிந்து கிடப்பவரை நாம் காக்க வேண்டாமா? காக்கின்ற வசதியும் காக்கின்ற பொறுப்பும் தெய்வம் கனிவுடன் தந்திட்ட வாய்ப்பென்று தெளிவுகள் பெறுங்கள். கையில் உள்ள பணத்தாலே கர்வங்கள் கொள்ள வேண்டாம், கௌரவங்கள் தேட வேண்டாம். மனநிலை போலத்தான் மழையின் நிலை என்று முன்னமே சொன்னேனே. பிள்ளைகளே, கேட்டீர்களா? கேட்டபடி நடந்தீர்களா? கேட்கிறேன், சொல்லுங்கள். காற்றின் அழுத்தம் கடல் மேல் கனலாகி கருத்த புனலாக கனத்த மழை பெய்யும். காற்றே காரணம் கனமழை அது வர, காற்றே காரணம் நம் மூச்சும் உடன் வர. இதுதான் கிரமம், இல்லை என்றால் அதுதான் அக்கிரமம். இயற்கை சீறினால் என்ன ஆகும்? சொல்லுங்கள் பிள்ளைகளே. பூமி வெடிக்கும், பொருள்கள் எல்லாம் புதைந்தே போகும். பூமியின் மடியில் அழுத்தம் அதிகமாகும், நிலங்கள் சரியும், நீர் கூட எரியும் என்றே அம்மா உறுத்த சொன்னாள். நம் மனதை உறுத்த மகாசக்தி சொன்னாள். இனிதே நாங்களும் என்றும் சொல்வோம், வாழிய அம்மா, வாழிய நீயே. பொங்கும் உன் அருள் போல புவியுள்ள வரைக்கும், வானத்தின் நீளம் வானத்தில் உள்ள வரைக்கும், எங்கள் இரத்தத்தின் நிறம் போல சிவப்பாக நீ தந்த செவ்வாடை உள்ள வரைக்கும், வாழிய அம்மா, வாழிய நீயே. அம்மா சொன்ன பொங்கல் எல்லாம் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என பொங்குக. அம்மாவின் ஆசையோடு எழுக.